நான் இருந்தாலும் கூட அப்படி தான் இந்த காவல்துறையினுடைய போக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு வந்து ஒரு சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் வந்து இல்லை. நானே உட்காந்துருந்தா கூட இப்படி தான் நடக்கும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நம்ம சிஎம் மட்டும் குறை சொல்லிடாதீங்க. அப்படி தானே அர்த்தம். இந்த மானங்கட்ட பொழுதுக்கு வேறு எதனா பண்ணலாம். இது என்னது இது? இதுக்கு நீங்கள் போயிருக்கவே வேணாவ. இந்த வேலைக்கு இது பேர் என்ன தெரியுமா? என்ன பேர் தெரியுமா? அது நீனே போலீஸுங்கிற, அப்புறம் இன்னும் போலீஸ் வந்து எப்படி துப்பாக்கி என்ன துப்பாக்கி எடுத்து வச்சாங்க? இதெல்லாம் ஒரு பேசுகிற பேச்சா? ஒரு போலீஸ் அட்ராசிட்டியில் ஒருத்தர் செத்துருக்கான். அங்கே போய் என்னையே போலீஸோட வந்தாங்க, என்னையே போலீஸ் லட்டி எடுத்து அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. இதெல்லாம் சகஜம்தான். துப்பாக்கியை காட்டி என் வாயில் வச்சு உன்னை ஷூட் பண்ணிடுவோம்லாம் மிரட்டியிருக்காங்க. இது வந்து காவல்துறைக்கு உள்ள ஒரு பயிற்சி முறையாக இருக்குது. இது ஒரு பயிற்சி முறையாக இருக்குது. இல்லை, 1 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் திருமாவளவன் அவர்கள் அங்கே வச்சிருக்காங்க. கொடுங்க, வீவை கொடுத்தா என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, துப்பாக்கி கொடுங்கன்னாரு, வெட்டி கொண்டாங்க, 1 கோடி ரூபா கொடுத்தாங்க. உங்கள் கையால் ஆகாத தனத்திற்கு விலை 1 கோடி அப்படி சொல்லலாமா? வீவோ மெட்டில் உங்கள் கையால் ஆகாத தனத்துக்கு விலை 1 கோடி, இங்கே உங்கள் அத்துமீறலுக்கு விலை 1 கோடி. சரி, என்னென்ன விஷயத்துக்கு ஒரு எழுப்புவோம் சார், இன்னும் நல்லா எழுப்போம். மோடி அரசாங்கம் தானே பண்ணட்டும், பேசுகிறாங்களா இல்லையா பாருங்கள். வாயை வாடகைக்கு விட்றோம், எல்லாத்தையும் கொண்டு போய் அன்னாரி வளத்தில் அடமானம் வச்சுருக்காங்க. அதால் பேசாமல் இருக்கிறார். வேறு என்ன சொல்கிறது? அந்த வாய் இப்போ பேசுனா வாயில் என்ன கேன்சர் என்ன வந்துச்சா? டாக்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? மாநகர் இவங்க வாயை எதை போட்டு கவுனாலும் வந்து அந்த நாட்டம் விட்டு போகாது. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான செய்திகள் பலவற்றை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். இப்போ இந்த அஜித்குமாருடைய வீட்டுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாமே நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் அங்கு சென்று ஆறுதல் தெரிவித்தாங்க. அதன் பிறகு செய்தியாளர்கள் இடத்துல பேசும்போது ஒரு முக்கியமான தகவலை முன் வச்சிருக்காங்க. இது போன்று காவல்துறையினர் மூலம் நடக்கக்கூடிய மரணங்களை பொறுத்த வரைக்கும் தடுத்து நிறுத்த முடியாது, காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதிமுக ஆட்சியிலையும் நடந்தது, திமுக ஆட்சியிலையும் நடக்கிறது. நாளைக்கு நான் தமிழகத்துடைய முதல்வராக அரியணையில் அமர்ந்தாலும் இது போன்ற சாவுகள் மரணங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது? அவரு இது பிஎம் தானே ஆகணும்னாரு. இல்லை, இப்போ பேசும்போது சிஎம் அரியணையில் நான் அமர்ந்திருந்தாலும் இது போன்ற கொலைகள் காவல்துறையினர் மூலமாக மேல குறை சொல்லாதீங்க, அதுக்கு அதான் அர்த்தம். நானே உட்காந்துருந்தா கூட இப்படி தான் நடக்கும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நம்ம சிஎம் மட்டும் குறை சொல்லிடாதீங்க. அப்படி தானே அர்த்தம். இந்த மானங்கட்ட பொழப்புக்கு வேறு எதனா பண்ணலாம். இது என்னது இது? இதுக்கு நீங்கள் போயிருக்கவே வேணாவ. நல்ல வேலை, வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போரில் கண்ணனை அடிப்போம். விடுதலை போர் வருகிற போது முதல்ல போலீஸ் வரும், அப்புறம் மிலிட்ரி வரும். அதை ஏற்று நாம் வந்து சண்டை போடுவோம், சுடுவோம், ஆயுதம் எடுப்போம்ல. அப்போ இவங்களை 4 பேரை கணக்கு வச்சு நம்ம ஏதாவது பண்ணிக்கலான்னு சொல்லாமல் போனார். ஏன்னா ஒவ்வொரு சாவிலும், ஒவ்வொரு இந்த மாதிரியான மரணங்களிலும் இவங்க போடுற கோஷம் இதுதான்: வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போரிலே கடனை அடைப்போம் அப்படின்னு சொல்லுவார்ல. அதை சொல்லாமல் போயிட்டார சார். அதாவது ஒரு பழியை ஏற்றுக்கலாம் சார். இந்த அளவுக்கா சார் பழியை ஏற்றுக்கிறீங்க? நானே இருந்தால் கூட இப்படி தான் நடக்கும். தங்கத்தை குறை சொல்லாதீங்க. எப்படி இது? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னது இதுதான் ஆறுதலா? இவங்க வேலையை என்ன தெரியுமா? இப்போ இந்த மாதிரி கேஸ் அட்ராசிட்டியில் எவனா செத்துறான்னு வச்சுங்களேன், ஒரு 3 நாள் 4 நாள் பாடி கிடக்கும் ஆஸ்பத்திரியில், வாங்க மாட்டானுமா. குற்றவாளியை கைது பண்ணால் வாங்க மாட்டேயா? என்ன சாரே போய் பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு நேராக போவாங்க. நான் சொன்னேன்ல, வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போரில் கடன் அடிப்போம். நீங்கள் பாடி வச்சுருந்தா 4 நாள் நாரிடும், இதுமாதிரி ஈமக்கிரியை செய்யுங்க, நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுக்கலாம், நான் பொறுப்பு குற்றவாளிகளுக்கு அப்படின்ட்டு. சார் சரி பண்ணுறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கோகுல்ரா இது நம்ம தருமபுரி இளவரசன் திவ்யா மரணத்தில் இளவரசன் அந்த பாடி உடல் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கு. மக்கள் வந்து பாடி வாங்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணுறாங்க. ஐ திங்க் 3rd day, 3வது நாள் எஸ்பி கிட்டே சிந்தனை செல்வன் தன்னோட பாக்கெட்லேருந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறாரு. நேதியா இந்த மாதிரி இளவரசனோட சூசைட் நோட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து என்கிட்ட, சின்ன பையன் வந்து என்கிட்ட கொடுத்தான். என்னவோ லெட்டர்னு நான் வாங்கி வச்சேன். அப்புறம் பார்த்தா இதுதான் இருந்தது. சரி நம்ம கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா நான் வந்து
சில பணிச்சுமை காரணமாக அதை உங்கள்கிட்ட கொடுக்கல, மறந்துட்டேன். நம்புறீங்க? இதை உயிரில்லாத இந்த கேமரா கூட நம்பாது. ஒரு சூசைட் நோட்டை ஒரு 3 நாள் பாக்கெட்டில் வச்சுருந்தாராம், அப்புறம் எடுத்து கொடுத்தாராம். இப்படி இருக்கிறாங்க. வேங்கை வயலில் 2 வருடம் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல. கடைசியில் ஒரு 3 பேரை இவங்கள சொன்னாங்க. அந்த 3 பேரின் உறவினர்கள் அம்மா உட்பட எல்லாரும் அந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க. இவன் அம்மா குடிக்கிற தண்ணியில் இவனே பிஏ கலந்துருக்கான். ரொம்ப கொடூரமான ஒன்று. கடைசியில் இவங்க மையகையை போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. மக்கள் அதை ஒத்துக்க மாட்டுறாங்க. நாங்கள் குடிக்கிற தண்ணியில் நாங்களே எப்படியா வந்து கலப்போம். ஏற்கனவே இந்த ஊரில் இருக்கிறவங்க பல பேர் சொன்னான். அதாவது எது அந்த பக்கம் இருக்கிறவங்க இவனுங்க நிவாரணத்துக்காக மல்ட்டை கலந்துனானுவா, பிஏ கலந்துனானுவா அப்படி எங்களை கொச்சைப்படுத்தினான். உங்கள் நிவாரணம் வேணாம், ஒன்றும் வேணாம், நீங்கள் முதல்ல குற்றவாளிகளை கைது பண்ணு, இது எங்களை அடுத்த தலைமுறைக்கு கூட இது அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு அந்த மக்கள் வந்து சொன்னாங்க சார். இப்போ இவங்க 3 பேரை அவங்கள்லேருந்தே ஒரு 3 பேரை எடுத்த உடனே மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அதை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் போய் நீண்ட நாட்களாக இந்த மக்கள் தங்களுக்கு பட்டா வேணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்குறாங்க. அரசு பட்டாவை சிந்தனை செல்வம் கையில் கொடுத்து போய் நீ பட்டா கொடுத்துரு. இந்த வேலைக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேர் தெரியுமா? அதுக்கு பச்சையாக சொன்னா அப்பேற்பட்டவங்க இவங்க. அதே வேலையை தான் இங்கே அவர் போலீஸ் தானே சார், திருமாவளவன் போலீஸ் தானே. நீங்க அவரு திருமாவளவன் அவர்கள் போலீஸ் அப்படிங்கிறீங்க. அதே போலீஸ் என்னையும் அடிச்சு உதைச்சிருக்காங்க, துப்பாக்கி எடுத்து வாயில வச்சு மிரட்டி இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் திருமாவளவன் அவர்கள் அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல தெரிவிக்கிறாங்க. என்ன துப்பாக்கினாரா? இல்ல, அடிச்சு துப்பாக்கி எல்லாம் வச்சு மிரட்டக்கூடிய துணியில காவல்துறை. சார் எந்த துப்பாக்கியா? என்ன துப்பாக்கியா? நீனே போலீஸுங்கிற, அப்புறம் இன்னும் போலீஸ் வந்து எப்படி துப்பாக்கி, என்ன துப்பாக்கி எடுத்து வச்சாங்க? இதெல்லாம் ஒரு பேசுகிற பேச்சா? ஒரு போலீஸ் அட்ராசிட்டியில் ஒருத்தன் செத்துருக்கான், அங்கே போய் என்னையே போலீஸோட வந்தாங்க, என்னையே போலீஸ் லட்டி எடுத்து அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, இதெல்லாம் சகஜம்தான், அவன் விதி முடிஞ்சு போச்சு, இப்படி கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் சார். சரி, எத்தனையோ பேர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க, எத்தனையோ பேர் ஊனமாகி வராங்க, அடிபட்டு வராங்க, எல்லாருமா செத்துடுறாங்க. உன் புள்ள செத்துருக்கான்னா அவன் விதி அவ்வளவுதான், அப்படி எடுத்துகிட்டு போங்க. உன் புள்ள வந்து உயிரோடு இருந்து ஒரு 50 லட்சம் சம்பாரிச்சிருப்பானா, மொத்தமாக உங்கள் கையில் தான் கொடுத்துருப்பானா? என்ன செக்யூரிட்டிக்காக என்ன சம்பளம் இருந்திருக்கும்? ஒரு 5000 இருந்திருக்குமா? அவ்வளோதான் இருந்திருக்கும். எத்தனை வருஷம் அவன் வந்து சர்வீஸ் பண்ணி உனக்கு வந்து அந்த பணத்தை கொடுப்பான்? நல்ல வேலை வாங்கிக்க ஒரு 50 லட்சம், இப்படியாவது சொல்லி தொலைங்கய்யா. இல்லை, 1 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் திருமாவளவன் அவர்கள் அங்கே வச்சிருக்காங்க. கொடுங்க. வீவை கொடுத்தா என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, துப்பாக்கி கொடுங்கன்னாரு, வெட்டி கொண்டாங்க, 1 கோடி ரூபா கொடுத்தாங்க. உங்கள் கையால் ஆகாத தனத்திற்கு விலை 1 கோடி, அப்படி சொல்லலாமா? வீவோ மெட்டில் உங்கள் கையால் ஆகாத தனத்துக்கு விலை 1 கோடி, இங்கே உங்கள் அத்துமீறலுக்கு விலை 1 கோடி. சரி, என்னென்ன விஷயத்துக்கு ஒரு ரேட் வச்சுருக்குன்னு சொல்லிவிடுங்க. ஒரு அம்மா கேட்டுச்சிருமா, நாளைக்கு என் பிள்ளைய கொண்டு விட 20 லட்சம் கூட அப்படின்னு கேட்டுச்சா இல்லையா? அது காரி துப்புன மாதிரி இல்லை இங்கே இருக்கிற எல்லார் மூஞ்சிலையும். சார், அடிமை வேலை செய்யுங்க, உங்களுக்கு எஜமானருக்கு விசுவாசமாக இருங்க. இவ்வளோ விசுவாசமாலாம் இருக்காதிங்க சார். இயற்கையே அதை வந்து ஒத்துக்காது. எல்லாரும் கண்டம் பண்ணுறான். இல்லை போலீஸில் இப்படி தான் நடக்கும், என்னை ஒருத்தான் அடிச்சிருக்காங்க. இல்லை நீ சொல்லு, நாங்கள் ஒருத்தான் போலீஸ், நாங்கள் ஒருத்தான் 4 பேர் அடித்தேன், அவளாம் செத்துறானா? உன் பிள்ளை செத்துட்டான்னா அப்புறம் விதி, விட்டு போ அப்படின்னா சொல்லுங்கள் சார். இது ரொம்ப சீச்சி. இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பதில்கள் எல்லாம் வாயிலேருந்து, மனுஷர்கள் வாயிலேருந்து வருமானதே நமக்கு சந்தேகம்தான். இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம். ஆனால் அந்த பகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் நேரில் சென்று பார்க்கல, இது குறித்த தகவல்களையும் இதுவரைக்கும் எதுவுமே ஷேர் பண்ணாமலே இருந்துகிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, அதுதான் நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த லாக்அப் டெத்து நடந்த போதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல நியாயமான விஷயங்களை கார்த்திக் சிதம்பரம் பேசினார். என்ன பண்ணுறது, தேர்தல் வருது போல இது. திமுகவில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கூட வெளிப்படையாக பேசக்கூடியவர் கார்த்தி சிதம்பரம் சார். ஆனா இந்த விஷயத்துல ஊமையாக மௌனமாக இருப்பதன் காரணம் என்ன? தேர்தல் ஜுரம் எல்லாருக்கும் பத்திக்கிச்சு. அப்புறம் அதுக்கு மாத்திரை அண்ணா அறிவாலயத்தில் தான் இருக்குது அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு. டாக்டர் மாத்திரையை மாற்றி கொடுத்துட்டாரு. இல்லை ஒரு 2 மாத்திரையை குறைடா, 4 நாள் ஜுரம் இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறது? அதான் காரணம், வேற என்னவா இருக்கும்?
இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு அநியாயம் அசம்பாவிதம் நடந்தாலும் சினிமா துறையில் இருந்து நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பெருமளவு குரல்கள் எதிரொலிக்கும். அந்த சம்பவம் குறித்து பேசுவாங்க. குறிப்பாக வந்து சத்யராஜ், சூர்யா அப்படின்னு சொல்லி பல நடிகர்களை நாம் சுட்டி காட்ட முடியும். இப்படி ஒரு கொடூரம் திருப்புவனத்தில் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. 27 வயது இளைஞர் காவல்துறையினராலே கொல்லப்பட்டிருக்கிறார். நீதிமன்றமே அரசாங்கம் குடிமகனை கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. தமிழக அரசாங்கம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை நீதியரசர் முன் வச்சிருக்காங்க. ஆனால் கடந்த காலங்களில் குரல் எழுப்பிய தமிழ் நடிகர்கள் எந்த குரலையும் எழுப்பாமல் இருக்கக்கூடியதை எப்படி பார்க்குறீங்க? எழுப்புவோம் சார், ஒன்றும் இல்லை, எழுப்புவோம். மோடி அரசாங்கம் தானே பண்ணட்டும். பேசுகிறாங்களா இல்லையா பாருங்கள். வாயை வாடகைக்கு விட்றவனும் எல்லாத்தையும் கொண்டு போய் அன்னாரி வளத்தில் அடமானம் வச்சுருக்கானோ, அதால் பேசாமல் இருக்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறது? இல்லை அரசியலுக்காகத்தான் சமூக பார்வை, பொதுவான சமூக பார்வை கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. ஒருத்தன் மவளை ஒரு இடத்துல விடுறான், கொண்டு போய் பொறுப்பாளராக இவன் ஒருத்தர் இருந்துக்கிறான். ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் தவிர வேறு யாரும் இல்லை தமிழகத்துக்கு அப்படின்னு பொண்ணை சொல்ல வைக்கிறான். ஒரு எம்எல்ஏவுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து எப்பா இந்த பிரச்சனை, இந்த கொலை நடக்கிற போது நீ இருந்தியப்பா, ஏம்மா நீ என்னப்பா பண்ண அப்படின்னு என் மக கேட்டுருவா அப்படின்னு நான் பேசுகிறேன். இப்போ பேசுறது நியாயம். அந்த வாய் இப்போ பேசணுன்னா வாயில் என்ன கேன்சர் என்ன வந்துச்சா? டாக்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? மானங்கட ஒன்று. இவனுங்க வாயை எதை போட்டு கவுனாலும் வந்து அந்த நாத்தம் இவங்களை விட்டு போகாது. சீச்சி, நியாயம் பிழைக்குமா இந்த பிழைப்புன்னு ஒரு பாடல் வரிகள் இருக்குது. அதுதான் இப்போ வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வருது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.